அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பல விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். வடிவேல் அவர் வந்துட்டு எப்படி கிணத்த காணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே பிரீமியத்தை காணோம். ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கு. அப்போ இதை தான் நிறைய பேர் புரிந்து கொள்ளணும். ஆப்ஷன் பையர்ஸ் இதை நன்றாக புரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு, புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கரைந்துள்ளது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செல்லர் தான் கெத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே நடந்திருக்கு. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பட்ஜெட் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் க்ரியேட் ஆனதுனால ஒரு பல ஸ்ட்ராட்டஜிஸ் பலர் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மார்க்கெட் இன்றைக்கி பட்ஜெட்னால் ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 2% மூமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட நம்மக்கிட்ட 500 பாயிண்ட் மூமெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருந்திருக்கும். சிலர் எதிர்பார்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போது எல்லோரும் ஒரு சும்மா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், இந்த மாதிரி டயத்தில் ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட்டாக மாற்றும் அப்படின்ட்டு பலர் நினச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு 500 பாயிண்ட் ஏற்றமோ இறக்கமோ இருக்க போகுது அப்படிங்கிறதுனால ஒரு 23,000 புட்டையும் வாங்கி வச்சிடலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 23,000 புட் ஒரு 80 ரூபாய்க்கு நேற்று முடிஞ்சிருக்கிறாங்க. அதே இது 24,000 காலையும் வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு, அதுவும் 74 ரூபாய் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் சேர்த்தா நமக்கு 154 ரூபா ஆச்சு. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ரெண்டு இது பண்ணதுனால 24,150 இந்த பக்கம் 22,850, இந்த ரெண்டுக்கும் கீழே 22,850க்கு கீழேயோ இல்லை 24,150க்கு மேலேயோ மார்க்கெட் போயிட்டாங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் ஏற்பட்டுடும் அப்படின்ட்டு எல்லாத்தோட எண்ணம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 24,000 காலம் எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கிறாங்க? 18 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. 23,000 புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தெரியும், நமக்கு 41 ரூபா, 154 ரூபாய் இருந்தது, 41 ரூபாயாக மாறிடுச்சு. அப்போ 110 ரூபாயை காணும். இதுதான் கிணத்த காணுங்கிற கான்செப்ட். ஆனால் மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னா மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, ஒரு 26 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. அப்போது இங்கே ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கலாக நினச்சிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் க்ரீக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி, அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த அட்வான்ஸை கரைக்கிற மாதிரி. அருணாச்சலம் திரைப்படத்தை நம்ம எக்ஸாம்பிள் பேசியிருப்போம். இது இன்னும் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக நேற்று 23,600 நம்ம பேசினோம். இதோட கால் புட் நியரஸ்ட் இருக்கிறாங்க. இதோட பாயிண்ட்ஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு 23,570 அப்படிங்கிற இடம். இதுவே நமக்கு 23,550 எடுத்துக்கலாம். இதோட டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு 20 பாயிண்ட் தான் இருக்கணும், அதையும் பார்த்துடலாம். இது 23,600, 23,550 எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23 புள்ளிகள் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போது மார்க்கெட்டை நம்ம 23,600, ஏன்னா மார்க்கெட் 23,600க்கு மேலே நேற்று போனதுனால அதை எடுத்துக்கிறோம். இப்போ இவங்க ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணுங்க. 226, 257, 226, 257, 483 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நேற்று அர்த்தமணியாக இருந்தவங்க. இன்றைக்கி அடுத்த மணி பாருங்கள், இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல, இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். 23,500 அதுதான் நியரஸ்ட் இருக்காங்க. 138, 142. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10, 8, 280. அப்போ என்னென்னா அடுத்த மணியோட ப்ரீமியம் 200 ரூபாயை காணும். இதை தான் கிணத்த காணும் அப்படிங்கிற கான்செப்ட். இதுதான் டைம் வேல்யூ. ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் தோல்வி அடைவதற்கு மிக முக்கிய காரணமே இந்த அட்வான்ஸ் தான், இந்த ப்ரீமியம் தான்.
இதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மார்க்கெட் இறங்குச்சுல்ல, அப்போ மார்க்கெட் இறங்கும்போது அப்படியே இறங்கின பாயிண்ட்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கணும்ல கண்டிப்பாக. இப்போ 23,632லேருந்து 23,318 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து இறக்கம் கண்டிருக்காங்க. அப்போ அந்த இறக்கத்திற்கு நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ 23,600ங்கிறது அட் த மணி நேற்று முடிஞ்சது. இப்போ அங்கிருந்து மார்க்கெட் வந்துட்டு நேற்று புட் ஆப்ஷன்ஸோடது 257 ரூபா. அங்கிருந்து ஹை அப்படின்னு பார்த்தா 257லிருந்து 70 ரூபா தான் கிடச்சிருக்கு. மார்க்கெட் வந்துட்டு இம்பேக்டட் ஜோன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறங்கினதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 70 ரூபாய் தான் ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 160 புள்ளிகள் கிடச்சிருக்கு. அப்போ ஹையுக்கும் லோவுக்கும் 300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கேப் இருந்ததுக்கு இவங்க 160 பாயிண்ட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2 பாயிண்ட் நிஃப்டி ரியாக்ட் பண்ண இவங்க 1 ரூபா, அதாவது 0.50 அப்படிங்கிறத இங்கே அர்த்தம். அப்போ மார்க்கெட் நெகட்டிவில் தானே முடிஞ்சிருக்கு. அப்போ இவங்க 257 ரூபானா இது 23,600ங்கிறது இப்போ ஐடிஎம் புட்டு தானே, அப்புறம் ஏன் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லை அப்படின்னு பல கேள்விகள் நம்ம கேட்கலாம். இதெல்லாமே டிகே. இதை வந்து நன்றாக புரிந்து கொள்ளணும். நீங்கள் வரைபடத்தில் ஒரு கமெண்டில் பார்த்தேன், நீங்கள் வரைபடத்தில் இது தெரியாது அப்படின்னு சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது தான். ஏன்னா உண்மையை நம்ம இப்போ எப்படி ஏற்றுக்குவோம்? டிகேங்கிறது இப்போ மார்க்கெட் இறங்கும்போது உங்களுக்கு புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது இது எப்படி உங்களுக்கு வரைபடத்தில் தெரியும்? இந்த டிகேங்கிற ஒரு விஷயம் வரைபடத்தில் தெரியாது. இதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு பல கேள்வி இருக்கும். அதுக்கு பதில் நம்ம வந்து தேட வேண்டாம். இப்போது இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க 257 அப்படிங்கிறது அப்படியே இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 226லேருந்து 94 போனாங்களா? இதை மட்டும் கரைத்தே, கால் ஆப்ஷனை மட்டும் கரைச்சிட்டு புட் ஆப்ஷன் விலை அப்படியே வச்சுருந்தாலும் மார்க்கெட் என்ன ஆக போகுது? இறங்க தான் போகுது. அப்போது நம்ம வந்து ஒரு காணொலி போட்டிருக்கோம் மார்க்கெட் அப்சர்வேஷன்ட்டு. அதனால் என்னென்னா கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ்ன்ட்டு. அப்போது இவங்க விலையை ஏற்றி இறக்காமல் காலோட விலையை மட்டும் இறக்குனாலும் ஃபியூச்சர் இறங்க போகுது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய லாஜிக். அப்போ இதை நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறதை நம்ம நன்றாக உணர வேண்டும். அப்போ 23,600 பேஸ்டு நம்ம பார்க்கும்போது 226 ரூபா கால் ஆப்ஷன்னா அப்போ 23,800. இவங்க 250 ரூபானா அது ஒரு 200 2 பேர்த்துக்கு ஈவனாக 200 எடுத்துட்டிங்கன்னா, இல்லை 250 ஈவனாக 2 பேர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 23,850. இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு 250 புள்ளினா 23,350 ஜோன். இதுதான் 250 பாயிண்ட் 250 பாயிண்ட். இப்போ 23,350 என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். இந்த 23,350 இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷனோட ஹை 196, கால் ஆப்ஷனோட ஹை 188. நேற்றே பார்த்தோம் 23,600 மைனஸ் இந்த பக்கம் 240 பாயிண்ட், இந்த பக்கம் 240 பாயிண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம 23,350 இந்த பக்கம் 23,850 பார்த்துருப்போம். அப்போது இந்த 23,350 இவங்க 2 பேர்த்தோட ப்ரைஸ் என்ன இருக்குது? மீட் ஆயிருக்கு 188 ரூபா, 196 ரூபா. அப்போ இதை வந்துட்டு 8 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்னா நம்ம 192 ஆவரேஜ் எடுத்துக்கலாம். அப்போ மார்க்கெட் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 240 புள்ளிகள் நேற்று இருந்த ஏடிஎம் 192ஆக மாறியிருக்கு. மார்க்கெட் கீழே வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கீழே வரும்போது அங்கிருந்து மார்க்கெட் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும்? மார்க்கெட் கீழே போகணும்னா கால் ஆப்ஷனோட விலையை விட புட் ஆப்ஷனுடைய விலை அதிகமாக இருக்கணும். இதுதான் லாஜிக். ஆனால் இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்திருக்காங்க? இவங்களுக்கும் 8 பாயிண்ட்ஸ் தான் புட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கால் ஆப்ஷன் தான் உங்களுக்கு மேலே இருந்திருக்கு. அப்புறம் எப்படி மார்க்கெட் அந்த இடத்துல கீழே போக முடியும்? இந்த இடத்த நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம் 23,350 அப்படிங்கிற காரணத்துக்கு தான். ஏன்னா சும்மாலாம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதல்லவா? அப்போ 23,600ஓட செல்லிங் பாயிண்ட்ஸ் நம்ம தெரியணும். அப்போ 23,600 மைனஸ் 250 பாயிண்ட் இந்த பக்கம் இதே பேஸ்டு
இந்த 250 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ இதனால 23,350 தான் நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு புட் செல்லர் பேனிக் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ 23,350 வரும்போது இந்த புட் செல்லர் என்ன ஆகணும், பேனிக் அடைஞ்சு அவங்க அவங்க வந்து கவரிங் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அப்போ கவரிங் இடத்துக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் 23,350 இருக்கக்கூடிய விஷயமே. அப்போ 23,350 புட் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் 160, 36 ரூபா தான் பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. 36 ரூபா பாசிட்டிவ் அப்படிங்கிறது 160க்கு ப்ளஸ் 20%. அப்போ மார்க்கெட்டில் பேனிக் அப்படிங்கிறது இங்கே இருந்திருக்கா. இதே 188 ரூபா கால் 378 ரூபாயிலிருந்து 188 ரூபா. அப்போ 380 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டால், அதாவது 50% மைனஸ் பண்ணுனா 190 ரூபா. இது ரொம்ப முக்கியம். அப்போது புட் ஆப்ஷனுடைய கரைவு அப்படிங்கிறது 50% இருந்ததுக்கு கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் 20% அப்படிங்கிறது ஒரு, மன்னிக்கவும் இந்த இடத்துல நான் மாற்றி எழுதிட்டேன், மன்னிக்கவும், திருத்த பதிவு கொடுக்குறேன். கால் ஆப்ஷன் -50% அப்படிங்கிறதுக்கு புட் ஆப்ஷன் 20% ஏற்றம் அப்படிங்கிறது சரியா அப்படின்னா, இந்த இடத்துல கரைந்ததற்கு இவங்க ஏறியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இவங்க கரைஞ்சதுக்கு, இந்த 50% கரைஞ்சதுக்கு இவங்களோட ஏற்றம்ங்கிறது பயம் அதிகரிச்சிருக்கும், மார்க்கெட் கீழே விட்டுருவானோ அப்படின்ட்டு. அந்த பதற்றம் இங்கே இல்லை. நேற்றுமே மார்க்கெட் மேலே வந்திருக்கும் போதும் நம்ம அதே தான், கால் ஆப்ஷன் செல்லர் வந்து பயப்படலை அப்படின்னு சொன்னோம். அப்போ கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை இன்றைக்கி எப்படி கரைச்சி வச்சுருக்காங்க, அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் கொடுக்கல, அவங்களையும் கரைச்சி வச்சுருக்காங்க. அதனால் இதை நன்றாக புரிந்திருக்கணும். அப்போது இவங்க கரைதலுக்கு அவங்க எப்படி, அதாவது கால் ஆப்ஷன் டிகே ஆனால் புட் ஆப்ஷன் வந்துட்டு எவ்வளவு ஏறுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஆய்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் ஏற்படும். இப்போ மார்க்கெட்டை வந்துட்டு 23,500 நம்ம வந்து முடிவுரையாக வச்சுருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணும்போது 23,500, இந்தோக்கு 150 பாயிண்ட், இந்தோக்கு 150 பாயிண்ட், நான் 142 இருக்குது, நான் ரவுண்ட் ஆஃபாக பண்ணி 150. அப்போ 23,650ம் 23,350ம். அப்போ இந்த இடம் மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகுது. அப்போ 23,350 வரும்போது புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷனுக்கு விலைக்கு மேலேயே நிலை பெற்று இருந்தால் சந்தை வந்து கீழ் நோக்கி போகிறக்குண்டான வாய்ப்பாக மாறும். இதே 23,650 வரும்போது 23,650 கால் புட் ஆப்ஷனுடைய விலையை விட ஜாஸ்தியாக நிலை பெற்றாதான் மார்க்கெட் மேலே போக முடியும். அப்போ 23,500 அப்படிங்கிறது ஒரு தராசோட நடுமுள் மாதிரி. இப்போ இவங்களோட 2 பேர்த்தோட ஹை நம்ம பார்க்குறோம். அப்போ 23,500 ப்ளஸ் 325, அப்போ 23,825. இவங்களோடது 268, 250னே வச்சுக்கலாம். அப்போ 23,250. அப்போ இந்த இடத்தோட கால் புட்டோட இம்பேக்டும் இந்த 23,800ஓட கால் புட்டோட இம்பேக்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது சரி, இது வந்து அவுட்டர் ஏஜ்ஜாட்ட நம்ம நினச்சிக்கலாம். இன்னர் ஏஜ் அப்படிங்கிறது தான் இந்த லோ பாயிண்ட். அப்போது 23,500 லோ, கால் 117 ரூபா வச்சுருக்காங்க, புட்டும் 121 ரூபா வச்சுருக்காங்க, சேம் லோ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 23,500 புட் 121 வச்சதுனால 23,379க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் இந்த லோவை மதித்ததுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நாளைக்கு. அப்போ 23,500 கால் 117 வச்சதுனால 23,617. அப்போ இந்த இடம், அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு 23,600 கால் புட்டை இம்பேக்டட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்துட்டு 23,350 காலையும் 23,400 புட்டையும் இம்பேக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த நடுநிலையை பிரிச்சுக்கிறது 23,375 அப்படிங்கிற இடத்துனால. அப்போது 23,350 காலும் 23,400 புட்டு, அப்போ 350 கால். இந்த அவுட்டர் எட்ஜ் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 2 அவுட்டர் எட்ஜ் பார்த்துட்டிங்களா? இப்போது 23,350 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். 23,350 கால் 188 ரூபா லோ கொடுத்ததுனால 23,350 ப்ளஸ் 188. அப்போ என்ன ஆகுது, 200 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 23,550க்கு மேலே மார்க்கெட் வந்து ஸ்பாட்டும் மற்றும் வீக்லி ஃபியூச்சர் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம 23,600 பார்க்குறோமா?
23,600 புட் ஆப்ஷன் 168 ரூபா கொடுத்துருக்குறாங்க லோ. அப்போ 23,600 மைனஸ் 168 அப்போ என்ன அர்த்தம்? 23,432. அப்போ இது 600 ரவுண்டு ஃபிகராக 100 பாயிண்ட் எடுத்ததுனால அப்போ நம்ம 23,400 எடுத்து பார்க்கலாம். நம்ம 350 எடுத்தோம். அப்போ 23,400 கால் 161னால 23,500 நடுநிலை, 23,432 ஒரு நிலை, இவங்க 161 ரூபா. அப்போ 23,561 இது ஒரு நிலை. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது 23,561க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் என்ன நடக்கிறாங்க, கீழே இருந்து என்ன நடக்கிறாங்க. அதே மாதிரி 23,432க்கு கீழே இருந்து என்ன நடக்கிறாங்க, மேலே என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத இதை பேஸ் பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டை வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் எக்ஸ்பைரி எண்ணிக்கை இந்த மணி ஆப்ஷனுக்கு தான் வேல்யூ இருக்கிறதுனால அதோட பேஸ்லேயே எடுத்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சைக்காலஜி. நீங்கள் வந்துட்டு இதில் சில டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் வர்த்தகத்திலேயே ஜெயிக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிகே நடந்திருக்கு. இதில் உங்களுக்கு ஜாக்பாட் நடக்கும். ஏன்னா ஒரு 40 ரூபா ப்ரீமியம் 400 போகும், 10 ரூபா ப்ரீமியம் 100 ரூபா போகும் அப்படின்னு நினச்சதெல்லாம் இங்கே நடக்கலை. அப்போ இங்கே வந்து மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையராக யார் வேணாலும் ஒரு 10 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ 50 பாயிண்ட்டோ ஈஸியாக எடுத்திருப்பீங்க. தவிர ஒரு ஜாக்பாட்டுக்காக எதிர்பார்த்து நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தா ப்ரீமியம் டிகே ஆகிருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் டிகே நடைபெறுது. அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூபிள் பாயிண்ட்ஸை ட்ரேடு பண்ணவே கூடாது. ஆப்ஷன் பையர் நீங்கள் ஜெயிக்கணுன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அப்ளை ஆனாலும் இந்த மாதிரி இடத்தோட ட்ரேடிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணி பழகணும். அப்போ தான் ஆப்ஷன் பையர் ஜெயிக்க முடியும். இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு உண்டான மார்க்கெட். ஏன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் எவ்வளோ கொத்தா விழுந்திருக்காங்கன்னு பாருங்கள். 23,400ல் கால் ஆப்ஷன் விலையும் புட் ஆப்ஷனோட விலையுமே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 2 பேருமே 40 பாயிண்ட்ஸ் விட்டுருக்காங்க. அப்போ இது வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு பயத்தினால ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மோடு அப்படிங்கிறது இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இதில் ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாதுன்னா நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த இடத்துல போராடி எடுக்கிற அளவுக்கு ஆப்ஷன் பையருக்கு இங்கே வந்துட்டு அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடிய இடம் இது கிடையாது. அதனால் இந்த மாதிரி இடங்களில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மல் கண்டிஷனுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, நேற்றெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. இது யார் பண்ணுறா, இது ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிக்கிறத தவிர்த்து இதில் இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்து மார்க்கெட்டில் இது பண்ணுங்கள். நாளை தினம் அப்படிங்கிற வர்த்தகம் இல்லை, நம்மளுக்கு வந்து திங்கட்கிழமை காலையில் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்மளுக்கு அதிகமான டேர்ன் ஓவர் ஸ்ட்ரைக் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். இந்த அனலைஸை பற்றி உங்களுக்கு உண்டான ஃபீட்பேக், நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இதில் இன்னும் எப்படி உங்களுக்கு தெளிவு வேணும் அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.